ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மண்ணை காக்கும் ஆர்ப்பாட்டம் மண்ணை காக்கும் ஆர்ப்பாட்டம் மண்ணை காக்கும் ஆர்ப்பாட்டம் மண்ணை காக்கும் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு தடுத்துவிடு 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 இடுவாய் மண்ணில் குப்பை கொட்டுவதை இடுவாய் மண்ணில் குப்பை கொட்டுவதை உடனடியாக தடுத்துவிடு உடனடியாக தடுத்துவிடு 5 கிராம மக்கள் 5 கிராம மக்கள் ஒன்றுபட்ட ஆர்ப்பாட்டம் ஒன்றுபட்ட ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் அடக்குமுறை செய்யாதே அடக்குமுறை செய்யாதே அடக்குமுறை செய்யாதே அடக்குமுறை செய்யாதே காவல்துறையை வைத்துக் கொண்டு காவல்துறையை வைத்துக் கொண்டு காவல்துறையை வைத்துக் கொண்டு காவல்துறையை வைத்துக் கொண்டு அடக்குமுறை செய்யாதே அடக்குமுறை செய்யாதே நடக்காதே 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 அடக்குமுறை செய்தாலும் அடக்குமுறை செய்தாலும் 5 கிராம மக்கள் நாங்கள் 5 கிராம மக்கள் நாங்கள் ஒன்றுபட்ட போராட்டம் ஒன்றுபட்ட போராட்டம் அடக்குமுறை வெல்லாது அடக்குமுறை வெல்லாது போதாதே 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 மாநகராட்சி நிர்வாகமே மாநகராட்சி நிர்வாகமே அப்பாவி மக்கள் என்று அப்பாவி மக்கள் என்று கிராம மக்கள் அப்பாவி என்று கொட்டாதே 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 குப்பைகளை கொட்டாதே குப்பைகளை கொட்டாதே விடமாட்டோம் 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 எங்கள் ஊரில் குப்பை கொட்டு எங்கள் ஊரில் குப்பை கொட்ட எந்த கொம்பன் வந்தாலும் எந்த கொம்பன் வந்தாலும் விடமாட்டோம் 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 போராட்டம் 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 சர்வ கட்சி ஒன்றுபட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டா மடமடன்னு வந்துடுறாங்க. அது என்ன மலர்னு இந்த டைம் வாங்க வந்துடுறீங்க. எந்த சிரமம் வாங்கட்டா வாங்கன்னா யாரையும் கூப்பிட வேண்டியதில்லை. அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறீங்க. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? இத்தனை பேருக்கு ஒட்ட ஊரை பார்க்க வச்சாங்களே, இதுக்கு அவங்களுக்கு மறுபடியும் என்ன சொல்லிக்கிறோம். ஆனால் 38 நாளா நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்து நாளை நெகத்திலிருந்து மறைச்சு பொய்யா சொல்லி இந்த விவசாயிகள் இல்லை குடியிருப்பு இல்லை கூட இல்லைங்கிறதுனால வாய்க்கால் புதிய வாய்க்கால் பக்கத்திலேயே போகுது. இதெல்லாம் கழகத்துறை பொதுச் செயலாளர் அங்கே இரு ஆணைக்காகவும் இந்த கூட்டத்திற்கு ஆதரவு வந்திருக்கின்றோம். இந்த இடத்திலே ஒன்றை பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 38 நாட்களாக இந்த போராட்டம் போ வண்டி கிட்ட போ. அரசாங்கம் காது கொடுத்து கேட்டதா இல்லை மாவட்ட நிர்வாகம் காது கொடுத்து கேட்டதா? இந்த பிரச்சனையை என்னவென்று காது கொடுத்து கேட்காமல் குப்பையை கொட்டியே தீர்வோம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தால் இந்த நாட்டில ஜனநாயகம் என்று கண்டன கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, எனக்கு முன்னாலே பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் இங்கு தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொருளாளர் என்னுடைய பாசத்துக்குரிய மாமா KKC பாலு அவர்களே, மணிக்கூட்டமா பங்காளியா போச்சு என்ன தொலைச்சு ஒரு பொண்ணு மாப்பிளைக்கு குழம்போதுனாங்க. குழம்போதும் போது அருமைக்காரர் கேட்டாரு, மாப்பிள்ளை என்ன பண்ணோம்னாரு, காடை ஓட்டம்னாரு, பொண்ணு என்ன பண்ணோம்னாரு, காடை ஓட்டம்னாரு, தாலி கட்டி குழம்போது என்ன பண்றது? சரி நீ சிறுகாடை, நீ குறுகாடை, நீ பனங்காடை, நீ காடைன்னு வச்சு விட்டாரு மாத்தி. அன்னைக்கு வந்தது பனங்காடை. அப்படி நான் மறந்து போய் பங்காளியே மாப்பிள்ளைன்ட்டேன். பாரவர்களே, இந்த மண்ணை காக்க நாள்தோறும் சட்ட போராட்டம் நடத்தி வருகிற அருமைக்குரிய சுப்பிரமணியம் அவர்களே, இந்த போராட்டத்திலே தன்னுடைய நிலத்தை பாதுகாக்கின்ற உணர்வோடு செயல்பட்டு வருகின்ற பாரதிய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அருமை தம்பி சீனிவாசன் அவர்களே, அதே மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்களே, கணேசன் அவர்களே, அருமைக்குரிய தலைவர் அவர்களே, அருமைக்குரிய உத்தண்டராமன் அவர்களே,
மலர்விழி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, தம்பி ஈஸ்வரன் அவர்களுக்கு பெரிய வணக்கத்தை சொல்லி, இந்த போராட்டம் பெண்கள் கூடியதால் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று பங்காளி சொன்னார். நான் உலகம் பூரா போராடி இருக்கேன். ஆந்திராவில், கர்நாடகாவில், டெல்லியில, பஞ்சாப்ல, உத்தரப்பிரதேசல, அர்ஜென்டினாவில் போய் பெண்களை கூட்டி ஒரு கோஷம் எழுப்பினேன். இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? நீங்கள் போடலாம், மேயரே இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? மறுமணத்தில் வம்பாலா, அட எங்களுக்கு சவாலா? மறுமணத்தில் வம்பாலா, அட இந்த இடுவாய்க்கு சவாலா? அந்த அர்ஜென்டினாவில் போட்ட கோஷம் இன்றைக்கு உங்களிடையே இருப்பதே நிச்சயமாக இந்த போராட்டம் வெற்றி பெறுவதே சந்தேகமில்லை. இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு ஈஸ்வரா போராட்டம்? 38. எந்த ஒரு பூஜையுமே நடத்துவதற்கு 48 நாள். எந்த கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு யாககுண்டம் போட்டா 48 நாள். ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுத்தா அது சுகமாகிறதுக்கு 48 நாள் ஒரு மண்டலம். கிட்டத்தட்ட 10 நாளில இந்த பிரச்சனைக்கு சுத்தமாக, சுமூகமாக, தீர்க்கமாக வெற்றி கிடைக்கும். ஒரு மண்டலம் ஆகணும், வேற வழி. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல உத்தரவு வாங்கிடுவார் வக்கீல். இல்லைன்னா இந்த போராட்டத்தை பார்த்துட்டு இப்ப என்ன அரசாங்கம், என்ன மந்திரிக, என்ன மக்கள், என்ன மேயர், என்ன கலெக்டர், செம்பிலியாடு மேய்க்க கூட லாயக்கு இல்லாத கொஞ்சம் அறிவு இருக்குமே. ஒரு 2 ஆடு தண்ணி குடிக்கிறீங்கன்னா ஓடி போய் அதை பார்த்து புடிச்சு தண்ணி குடினா தீனி போடுவானே, அந்த உணவு கூட இந்த மனிதர்களை மதிக்கின்ற அந்த மனிதனே இவர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே. பங்காளி நீங்க ஒன்று செய்யுங்க. நான் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் சொல்லி நேரடியா நாளைக்கு முதல்வரையும் அல்லது முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற முருகானந்தியாவது சந்திச்சு இந்த மாதிரி இந்த மக்கள் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கிராமத்து மக்கள் தங்கள் மண்ணை காக்க உயிர் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்களே, நீங்கள் இது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுல திட்டமிட்டு காவல்துறையும் கமிஷனரும் எல்லாரும் கலெக்டரும் சேர்ந்து இந்த மக்களை அழிக்க வேண்டும், மண்ணை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு சதி செய்கிறார்கள். இவை எவனும் விவசாயிக்கு பிறந்தவனா இருந்திருக்க மாட்டான். விவசாய உணர்வு இருந்தா மக்களுடைய மனசை, உணர்வை மதிக்க வேண்டும் அல்லவா? இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிற பெண்மணிகள் எல்லாம் அவர் வேலையை முடிச்சுட்டு ஆத்திரமா ஒடியாத்தாங்கன்னு சொன்னாங்க. நான் நம்ப மாட்டேன். ஏண்டா நீங்க எதுக்கு எடுத்தாலும் போராட்டத்துக்கு போறேன், எதுக்கு எடுத்தாலும் மாநாட்டுக்கு போறேன், எதுக்கு எடுத்தாலும் கூட்டத்துக்கு போறோம்னு ஓடி போயிடுறீங்க. இப்ப தாண்டா மாப்பிள எங்களுக்கு சார்ஜ் கிடைச்சது, நாங்க போறோம்னா நேரம். உங்களுக்கு ஒரு விடுதலை பார்த்தீங்களா? ஆனால் அந்த விடுதலை வேடிக்கையான விடுதலை அல்ல. வீரமங்கை வேறு நாச்சாரி போன்ற வீரமிக்க போராட்டத்திற்குண்டான இந்த உணர்வுகளை. ஆனா ஒரு ஆள் கைநெற்ற குப்பம் நினைக்கிறீங்களா? இந்த மந்தாக்கா இது சரியா வரும், ஜெயிலுக்கு போவோம், போராடும் நினைப்பீங்க. பேங்க் போயிருக்கலாம். ஒரு காலம் தோல்வியில கூட பொம்பளை உயரமாக்கிறது தயாராவா? இவன் தாடி வந்துட்டு போயிடுறாரு. கேட்டா தாடி வந்து காலம் தோல்விட்டான். பொம்பளை பிள்ளை கேட்டா தற்கொலை பண்ணிக்குவோம், அவ்வளவு மானசு. எனவே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்கள், பெண்கள், ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பூரிப்பா இருக்கு. உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ இடங்களில் இந்த போராட்டங்களை பார்த்திருந்தாலும் கூட விளக்கு வெளிச்சத்திலே போராடிய பெண்களை படைத்த இடுவாய் கிராமம் தான் உலகத்தில் சரித்திரப்படுது. லைட் வச்சு ஆபரேஷன் பண்ணிருப்பேன், லைட் வச்சு குழந்தை பிறந்திருக்கு, லைட் வச்சு எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் விளக்கு வெளிச்சத்திலே லைட் மின்சாரத்தை நிறுத்தினாலும் கூட நாங்கள் பயந்தவர்களை என்று விளக்கு வெளிச்சத்திலே போராடிய வீர மங்கைகள் நீங்கள். எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப கோர்ட்ல இருக்குது. கோர்ட்டு அவர் ஜட்ஜு விளக்கெண்ணெய் குடிச்சு போடுறது. விளக்கெண்ணெய் வெண்டைக்காயும் குழைச்சா அப்படி தீர்ப்பு எழுதியிருக்காரு.
அத்தனை திருப்பரங்குன்றத்திலேயே பார்த்தோமே. ஏனுங்க ஜட்ஜு தீர்ப்பு எழுதுறாரு, அந்த கம்பத்துல ஒட்டி விளக்கேற்றலாம், அந்த விளக்கேற்றுற கோஷ்டிக்கு மத்திய ரிசர்வ் படை பாதுகாப்பு கொடுக்கலாம்னு எழுதுறாரு. கலெக்டர் ஒன்பாட்டி போடுகிறார், கமிஷனர் ஒன்பாட்டி போடுகிறார், அந்த செயல் அலுவலர் கோயில் அதிகாரிகள் யாருமே அந்த கோர்ட்டை மதிக்கவே இல்லை. இது ஒரு உதாரணம் நம்மளுக்கு. அதுக்காக நாம கோர்ட்டை மதிக்க வேண்டாம்னு சொல்லல. இது இப்படி ஒரு தீர்ப்பு, அந்த ஓரத்தில் கொஞ்சம் கொட்டி இந்த ஓரத்தில் கொஞ்சம் கொட்டி இலையில் நேரத்தை நிறைய சோத்தை போட்டு இந்த ஓரத்துலையும் மட்டும் 2 வாரம் சாப்பிடணும்னு சொன்ன மாதிரி இது தீர்ப்பு இந்த ஓரத்தில் விட்டாமா? எந்த ஓரத்திலும் ஒரு கூடை குப்பை கூட கொட்ட விட மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய உறுதி, எங்களுடைய சபதம், எங்களுடைய சத்தியம். அதனால அதையெல்லாம் மறந்துட்டு ஒழுங்கா வேலை பாருங்க, ஒழுங்கா அந்த மக்களுடைய உணவுகளை மதியுங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது. அதான் இடுவாய் கிராமத்தினுடைய மக்கள் நல்ல உள்ளம் எப்பவுமே உறங்கவே உறங்காது. இந்த போராட்டம் ஓயும் வரை உறங்காது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா மேயரே, நீ பஞ்சகன் மேயரடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா. நானும் உன்பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா மேயரே, வருவதை எதிர்கொள்ளடா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. எனவே இந்த பூமியை காப்பாற்ற, இந்த மண்ணை காப்பாற்ற, மக்களை காப்பாற்ற இங்கே வந்திருக்கிற தலைவர்களைப் போல நானும் உங்களோடு துணை நிற்பேன் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். குறி வச்சா எற விழணும். அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலுமே மிக துல்லியமா கணக்கு போட்டு அந்த நிகழ்ச்சிகளை மிக வெற்றிகரமாக நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்த எங்கள் ஆருயிர் அண்ணன், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அன்புமிகு திரு ஏ.பி. முருகானந்தம் அண்ணன் அவர்களை கண்டனை உரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். ஒன்றை சொல்ல தவறிவிட்டேன். இப்படி ஒரு போராட்டத்திற்கு என்னுடைய அன்பு தலைவன், என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் பண்ணைக்காடு ஈஸ்வரன் மட்டும் இங்கு இருந்திருந்தால் எவன்டா போலீஸ், எவன்டா கலெக்டர், எடா வண்டி என்று கூறக்கூடிய அந்த மாமனிதர் மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் விரைவில் நலம் பெற வேண்டும் என்று நாம் அத்தனை பேரும் பிரார்த்திப்போம். சின்னக்காளி பாளையம், வேலம்பாளையம், ஆறுமுத்தம்பாளையம், கரை காவல்துறை அவர்களுடைய கடமையை செய்ய